எக்ஸ்ப்ளோர் த பவர் ஆஃப் லினக்ஸ் வித் ஸ்டான் செஷன்ல லினக்ஸ் உடைய ரன் லெவல் பத்தி பார்க்க போறோம். ரன் லெவல் அப்படின்றது இப்போ லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபிளேவர்லலாம் அதை டார்கெட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டார்கெட்னா என்ன, ரன் லெவல்னா என்ன அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ நம்ம லினக்ஸோடைய பூட்டிங் ப்ரொசீஜர் ஆர் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ்ல வந்து என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்றத ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒரு குயிக்காக வந்து ஒரு வாக் த்ரூ. ஸோ லினக்ஸோடைய எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் ஆர் பூட் ப்ரொசீஜர் பூட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜென்ரலாக நம்ம பயாஸ் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் வந்து இட் வில் எக்ஸிக்யூட் த எம்பிஆர் அப்படின்னு சொன்னோம். ஸோ மாஸ்டர் பூட் ரெக்கார்ட் வில் எக்ஸிக்யூட் த கிராண்ட் யூனிஃபைட் பூட் லோடர் கிரப் அப்படின்றத வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ கிரப் வில் எக்ஸிக்யூட் த கர்னலுக்கு அப்புறம் தேர் ஆர் டூ அதர் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ், init, இன்னொன்று வந்து ரன் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ரன் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல அதை டார்கெட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ரெண்டு பத்தி தான் நம்ம டீடைல்டா இந்த செஷன்ல வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி கர்னல் பத்தி, கிரப் பத்தி, பயாஸ் அண்ட் எம்பிஆர் பத்தி டீடைலா நம்ம அந்த செஷன் பார்த்துருக்கோம். இன்கேஸ் நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் லிசன் டு தட். ஸோ பயாஸை பொறுத்த வரைக்கும் அதுல லெகசி பயாஸ் இருக்கு, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். தென் இதிலே வந்து UEFI பயாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் லேட்டஸ்ட் பயாஸ் வித் கிராஃபிக்ஸ் எல்லாமே இருக்கும். நிறைய லேட்டஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ், ஃபீச்சர்ஸ், ஹார்ட்வேர் லெவலில் நிறைய சப்போர்ட்டபிலிட்டி இருக்கு. மாஸ்டர் பூட் ரெக்கார்ட்லையுமே 2 கேட்டகரி இருக்கு, எம்பிஆர் வெர்சஸ் ஜிபிடி பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். தென் கிரப் வந்து அதில் பழைய லினக்ஸ் லோடர் லைலோன்னு ஒன்று இருந்தது. இப்போ லேட்டஸ்டாக வந்து கிரப் தான் நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பேரிஷன், இந்த பூட்டிங் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடிய எக்ஸிக்யூஷன் ஸ்டெப்ஸை பத்தி டீடைல்டா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இனிட் அண்ட் ரன் லெவல் டார்கெட் பத்தி டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இனிட் அப்படின்றது வந்து இட் இஸ் த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் இனிஷியலைசேஷன். ஒரு சிஸ்டம் இனிஷியலைஸ் ஆகிறது, இல்லை இனிஷியலைசேஷன் ஆஃப் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த இனிட் அப்படின்றது இனிஷியலைசேஷனுடைய அப்ரிவேஷன் தான், ஸ்டார்ட் ஃப்ரம் தான். ஸோ வேறஸ் இந்த ரன் லெவல் அப்படின்ற வார்த்தை வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இனிஷியலா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இனிஷியலைஸ் ஆகிறது, இனிட் ப்ராசஸ்க்கு வந்து ஒரு நேம் வந்து இருந்தது, சிஸ்டம். ஆக்சுவலா வந்து இது இந்த ரோமன் நியூமரல் 5 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது சிஸ்டம் V கிடையாது, சிஸ்டம் 5 இனிட் ப்ராசஸ். இதுதான் வந்து இனிஷியலா நம்ம பழைய யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், ஃபர்ஸ்ட் கமர்ஷியலா வந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய இனிட் ப்ராசஸ் வந்து சிஸ்டம் 5 இனிட் ப்ராசஸ் தான் சொல்லுவாங்க. இல்லை நீங்க சிஸ்டம் வின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. இதுல சிஸ்டம் 3 கூட, ரோமன் லெட்டர் 3 கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து இட் இஸ் நாட் தட் பாப்புலர். பட் தென் சிஸ்டம் 5 உடைய இனிட் ப்ராசஸ் வந்து it is what got adapted in most of the Linux operating systemsல அதை தான் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இந்த சிஸ்டம் வி, அந்த sysv init அப்படின்றது வந்து சிஸ்டம் 5 init உடைய ஷார்ட் ஃபார்ம் தான் sysv init அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இனிஷியலைசேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் ரன் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பழைய CentOS ஆர் டெபியன் ஆர் ஈவன் டு சம் எக்ஸ்டென்ட் உபுண்டு லினக்ஸ்ல கூட இனிஷியலா வந்து அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஓவர் த பீரியட் வந்து அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் ஆர் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் தேவைக்கு ஏற்ற மாதிரி புது ரன் லெவல்ஸ் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதாவது புது இனிஷியலைசேஷன் டேமன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு உபுண்டு அண்ட் GNU லினக்ஸ்ல வந்து அப்ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியலைசேஷன் ப்ரொசீஜர் அந்த டேமன் வந்து கொண்டு வந்தாங்க. அதை பத்தி நம்ம டீடைல்டா பார்ப்போம். பட் இந்த ரன் லெவலுக்கும் டார்கெட்டுக்கும் உள்ள முக்கியமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த டார்கெட் அப்படின்றது, அந்த sysv init அப்படின்றது ஓவர் த பீரியட் வந்து இட் காட் ரீப்ளேஸ்ட் வித் சிஸ்டம் டேமன். ஸோ அந்த டின்றது வந்து டேமன் சொல்லுவாங்க. இது நீங்க யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயுமே வந்து அந்த சேம் டெர்மினாலஜி, அந்த விஷயங்களை வந்து கண்டினியூ பண்றதுக்காக அந்த சிஸ்டம் உடைய மெயின் டேமன், ஃபர்ஸ்ட் ரன் ஆகக்கூடிய சர்வீஸ் ஆர் ப்ராசஸை வந்து சிஸ்டம் டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து இப்ப சிஸ்டம் டி யூஸ் பண்ணக்கூடிய இனிஷியலைசேஷன் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல டார்கெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ரன் லெவல்ஸும் டார்கெட்ஸும் ஒண்ணுதான். ஸோ ஓல்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் sysv init யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ரன் லெவல் சொல்லுவாங்க. சிஸ்டம் டி யூஸ் பண்ணக்கூடியதுல வந்து நம்ம டார்கெட்ஸ்னு சொல்றோம். ஸோ
இனிட் வந்து கிக் ஆஃப் ஆனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிப்பிக்கலாக வந்து இந்த சிஸ்டம் டி அப்படின்ற ப்ராசஸ் தான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ சிஸ்டம் டி வந்து ஓல்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல சிஸ்வி இனெட் ஆர் அப்ஸ்டார்ட்ன்ற மாதிரி விஷயங்களை வந்து ஓவர் கொண்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இனிட் அப்படின்றது வந்து இனிஷியலைசேஷனுடைய ஷார்டஸ்ட் ஃபார்ம் ஆர் அப்ரிவியேஷன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இனிட் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகக்கூடிய ஒரு டேமன் ப்ராசஸ். உங்களுடைய சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் டேமன் ப்ராசஸ் எதுன்னு கேட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த பர்டிகுலர் இனிட் ப்ராசஸ் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது கம்ப்யூட்டர் ஷட் டவுன் ஆகிற வரைக்கும், ஸ்டாப் ஆகிற வரைக்கும் இட் வில் கண்டினியூ டு ரன். ஸோ இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அண்ட் இட் வில் continue to run until the system is shut down. ஸோ இதை வந்து ஜென்ரலா சில பேர் வந்து இதை பேரண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ப்ராசஸ் எல்லாமே வந்து இனிட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே சைல்டு ப்ராசஸஸ் ஆர் கிராண்ட் சைல்டு ப்ராசஸஸ்ன்னு சொல்லுவாங்க. சைல்டு ப்ராசஸ் ஆர் கிராண்ட் சைல்டு ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இனிட் அப்படின்ற ப்ராசஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு பிஐடி வந்து பேரண்ட் ஆஃப் ஆல் ப்ராசஸ் அப்படின்றதால ப்ராசஸ் ஐடி வந்து ஒன்று தான் எப்பயுமே அதுக்கு அசைன் ஆகும். ஸோ அதுக்கு அடியில் வந்து நிறைய குரூப் ஆஃப் ப்ராசஸஸ் வந்து என்னென்னலாம் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், ப்ரீ டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இனிட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இனிட் ப்ராசஸ் வந்து இனிட் டேமன் வந்து ஒரு சில ரீசனுக்காக ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னா அப்போ தான் நம்மளுடைய சிஸ்டமில் வந்து கர்னல் பேனிக் அதெல்லாம் வரும். அந்த இஃப் init has some issues, kernel panic error will come. Okay, so இது வந்து இனிட்டை வந்து சில பேர் வந்து சிஸ்டம் வி இனிட் அப்படின்னு ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து தே வில் ரெஃபர் இட் அஸ் சிஸ்டம் டி. ஸோ அதனால வந்து இட் இஸ் த சேம் திங். ஸோ இதுல எதுவும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய விஷயம் கிடையாது. ஸோ சிஸ்டம் வி அப்படின்றது வந்து சிஸ்டம் ஃபைவ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கமர்ஷியலா வந்து யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அந்த அதனால தான் வந்து அந்த விஷயத்தை வந்து லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் வந்து நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ணிட்டு வந்தோம். சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, லைக் ஸ்லாக்வேர் ஆர் உபுந்துல வந்து அவங்களுடைய இன்ஹவுஸ் பில்ட் இனிட் ப்ராசஸ் வந்து இனிட் டேமன்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிட் வந்து என்ன ரன் லெவலில் வந்து நம்ம ரன் பண்ணணும் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது இனிட்டோட வேலை தான். ஸோ இனிட் வந்து அந்த டிஃப்ரெண்ட் ரன் லெவல்ஸ் ஆர் டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக என்னென்ன ரன் லெவல்ஸ் இருக்குது, என்னென்ன டார்கெட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இனிட் அப்படின்றது மெஜாரிட்டி ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய இனிஷியல் டேமன், அந்த சிஸ்டம் டி ஆர் இனிட் இது எல்லாமே ஒன்று தான். சிஸ்வி இனிட் இது வந்து ஓல்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதுதான் வந்து பேரண்ட் ப்ராசஸ் சொல்றோம். இதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ரன் ஆகிறது எல்லாமே வந்து மற்ற சைல்ட் ப்ராசஸ் சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சிஸ்டம்ல லாகின் பண்ணிட்டு PS-EF கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அங்க பார்க்கக்கூடிய ப்ராசஸ் வந்து இந்த இனிட் ப்ராசஸ் தான் நம்ம பார்ப்போம். sbin/init அப்படின்றது. ஸோ இதோடைய ப்ராசஸ் ஐடி வந்து எப்பயுமே ஒன் தான் இருக்கும். ஸோ இதை பத்தி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்ம சிஸ்டம் டேமன் ஆர் சிஸ்வி இனிட் அப்படின்னு சொல்லுவோம் பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல. இந்த இனிட் ப்ராசஸ் தான் நெக்ஸ்ட் லெவல்ல வந்து இந்த டார்கெட்ஸை ஸ்டார்ட் பண்றது இல்லை ரன் லெவல்ஸை ஸ்டார்ட் பண்றது வந்து அதோடைய வேலை தான். ஸோ இதோடைய ஆல்டர்னேட் என்ன, மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல என்னென்ன நேம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இனிட் வந்து நிறைய காம்படிட்டர்ஸ் ஆர் பேரலல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நேட்டிவ் இனிட் ரீப்ளேஸ்மெண்ட்டா. இப்போ உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து அப்ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியும். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பழைய ப்ராசஸஸ் ஆர் அந்த பழைய விஷயங்கள்லாம் வந்து சில ட்ராபேக்ஸ் இருக்கும். அதாவது அதோடைய பூட்டிங் டைமாக இருக்கட்டும், இல்லை அதில் இருக்கக்கூடிய பேரலல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய அந்த பழைய 1970s அது ரிலீஸ் பண்ண விஷயம் அப்படின்றதால அதில் கண்டிப்பாக வந்து அதில் செட்பேக்ஸ்லாம் இருக்கும். வேறஸ் இப்போ இந்த உபுந்துலாம் வந்து 2004 ஆர் அதுக்கப்புறம் 2005க்கு அப்புறம் வந்தது. ஸோ இங்கே லேட்டஸ்ட்டாக வந்து இந்த மாதிரியான இனிட் ப்ராசஸஸ்லாம் வந்து பேரலல் ப்ராசஸிங் ரொம்ப குயிக்காக வந்து அசின்க்ரனஸாக உங்களுக்கு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த டேமன்ஸில் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ வேறஸ் இது தவிர்த்து மற்ற சிஸ்டம்ல வந்து நீங்க கம்பேரிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் பார்டஸ் அப்படின்ற ஒரு லினக்ஸ் இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா
பைத்தனை யூஸ் பண்ணி வந்து ஒரு இனிட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போதான் எதை பார்த்தாலும் வந்து பைத்தன்ல டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆட்டோமேஷனாக இருக்கட்டும், ஸ்கிரிப்டிங்காக இருக்கட்டும், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுறது, மொபைல் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறது, எங்கே பார்த்தாலும் பைத்தன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஈவன் வந்து அது இனிட் ப்ராசஸை கூட அதோடைய காம்படிஷன் கூட கம்பீட்டிங் ப்ராடக்டாக கூட எம்யூடிஏஆர் அப்படின்ற ஒரு இனிட் ரீப்ளேஸ்மெண்ட் டேமனை வந்து பைத்தன்லேயே வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்டஸ் உடைய லினக்ஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து கிட்டத்தட்ட அப்ஸ்டார்ட் மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு அசின்க்ரனஸா வந்து ப்ராசஸஸ் ஸ்டார்ட் பண்றது, பேரலல் ப்ராசஸிங் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஸோ காம்படிட்டர் ப்ராடக்ட்ல வந்து சிங்கிள் த்ரெடடா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஆர் உங்களுக்கு சிம்பிளா வந்து கிரியேட் பண்ணது, சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் இருக்கு, எபாக் அப்படின்றது. அது ஒரு சில லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபிளேவர்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஸோ இனிட்ல வந்து ரொம்ப காமனா யூஸ் பண்றது வந்து சிஸ்டம் டி. இதுதான் வந்து நம்ம Fedora Linux or OpenSUSE or Arch Linux, then Red Hat Linux, CentOS, இந்த மாதிரி பல பாப்புலரான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் வந்து சிஸ்டம் டேமன், சிஸ்டம் டியை தான் வந்து ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷனாக அதில் வந்து கொண்டு வராங்க. இதுலையுமே வந்து உங்களுக்கு ப்ராசஸஸ்லாம் வந்து பேரலாக ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இதில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் சிஸ்டம் டி வந்து ரொம்ப பாப்புலர். வேறஸ் நீங்க உபுண்டு நிறைய ஃபிளேவர்ஸ் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதால அப்ஸ்டார்ட்டும் யூஸ் பண்ணலாம். பழசு வந்து பாத்தீங்க அப்படின்னா லெகசி வந்து சிஸ்டம் இனிட் அப்படின்றது இட் இஸ் எ லெகசி ஒன். பட் இருந்தாலும் வந்து இன்னுமே சில யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல சிஸ்வி இனிட் ஆர் சிஸ்டம் 5 இனிட்டோடைய கான்செப்ட் வந்து நீங்க இன்னும் பார்க்க முடியும். ஸோ அந்த ரன் லெவல்ஸ் அப்படின்றது இன்கேஸ் நீங்க சப்போர்ட் பண்ற கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல வந்து பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆஃப் ரெட் ஹேட் ஆர் மற்ற லினக்ஸ் ஃபிளேவர்ஸ் இருந்தது அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்க அதை ரன் லெவல்ஸ்னு பார்ப்பீங்க. ஸோ அந்த ரன் லெவல்ஸ் தான் இப்போ இந்த சிஸ்டம் டில வந்து டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் ஃபங்க்ஷனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே பர்பஸ் சேம் தான், ஃபங்க்ஷனல் பர்பஸ். பட் அதோடைய என்ஹான்ஸ்மெண்ட்ஸ்லாம் சில விஷயங்கள் அதில் இருக்கு. ஸோ அப்போ இனிட் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து ரன் லெவலுக்கும் டார்கெட் பற்றின டிஃபரன்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ இப்போ ரன் லெவலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன மாதிரியான ஆப்ரேட்டிங் ஸ்டேட்ல இருக்கு, ஓஎஸ் உடைய ஆப்ரேட்டிங் ஸ்டேட்டை தான் வந்து அதில் என்னென்ன ப்ராசஸஸ் ரன் ஆகுது, என்னென்ன சர்வீசஸ் எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, ஸோ அந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள், என்னென்ன ரோல்ஸ், என்னென்ன மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ண முடியும் அப்படின்றத டிஃபைன் பண்றது தான் ரன் லெவல். ஸோ ரன் லெவலில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆப்ரேட்டிங் ஸ்டேட் ஆஃப் அ யூனிக்ஸ் ஆர் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரன் லெவல்ஸ் வந்து நம்பரிங்ல தான் கொடுத்துருப்பாங்க 0 to 6. மொத்தம் வந்து 7 ரன் லெவல்ஸ் இருக்கு. ஸோ 7 ரன் லெவல்ஸ் 0 to 6. ஸோ இதில் என்னென்ன ரன் லெவலுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது வந்து நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுப்போம். ஸோ ரன் லெவல் 0 அப்படின்றது நிறைய பேர் அந்த இனிட் 0 அப்படின்ற வார்த்தையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து உங்களுடைய சிஸ்டமை வந்து பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு இல்லை ஷட் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இனிட் 0 அப்படின்றது இட் இஸ் ரன் லெவல் 0 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் டார்கெட்டிங் ஃபார் இட் வில் கில் ஆல் த ப்ராசஸ். அதே மாதிரி வர்ச்சுவல் மெமரியில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக இட் வில் ரிலீஸ். ஸோ ரன் லெவல்ன்றது உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ஆப்ரேட்டிங் ஸ்டேட், அதில் என்னென்ன சர்வீசஸ், என்னென்ன ப்ராசஸஸ், என்னென்ன எக்ஸிக்யூஷன்லாம் பண்ண முடியும் அப்படின்றத வந்து திஸ் இஸ் வாட் வில் டிஃபைன். ஸோ கிராஃபிக்கல் ஸ்டேட்குள்ளே போகணுமா, இல்லை மல்டி யூசர் ஸ்டேட்டில் இருக்கணுமா, இல்லை வந்து நெட்ஒர்க்கில் வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்கணுமா உங்கள் சிஸ்டம், என்ன மாதிரியான ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படின்றது வந்து இட் இஸ் வாட் ரன் லெவல் இஸ் வாட் வில் டிசைட். ஸோ ரன் லெவலோடைய ஆல்டர்னேட் தான் டார்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டார்கெட் வந்து எப்படி இதை கம்பேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ரன் லெவலும் டார்கெட்டும் ஒன்று தான். ரன் லெவல் அப்படின்றது சிஸ்டம் 5 யூனிட், இந்த சிஸ்வி யூனிட்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட். அதே வந்து சிஸ்டம் டில வந்து டார்கெட் அப்படின்னு சொல்றோம். ஸோ என்னுடைய ஸ்லைட் டெக்ல வந்து சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் டார்கெட்ஸ் பற்றி தான் பார்க்குறோம். பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல சிஸ்வி யூனிட்ல இதையே வந்து ரன் லெவல்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ சிஸ்டம் டில வந்து டார்கெட்னு சொல்றாங்க. சரி, இதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு இந்த லாகின் ப்ராம்ப்டே உங்களுக்கு வரும். ஸோ யூசருடைய லாகின் ப்ராம்ப்ட் வரதுக்கு முன்னாடி இந்த இனிட் அண்ட் ரன் லெவல்ஸ் வந்து இட் இஸ் வாட் வில் யூசர் ஸ்பேஸ் உடைய லாகின் ப்ராம்ப்ட் வரதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப் தான் இனிட் அண்ட் அந்த ரன் லெவல் அப்படின்றது. ஸோ அதை பற்றி தான் இப்போ இந்த செஷனில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன 6 ஆர் 7 ரன் லெவல்ஸ்ல வந்து என்னென்ன ரன் லெவல் எதுக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ கர்னல் வந்து இந்த /sbin/init ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இதுதான் வந்து பேரண்ட்
ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் வந்து ப்ராசஸ் ஐடி வந்து 1 அசைன் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதில் ரன் லெவல் 0ன்றது உங்களுடைய சிஸ்டம் நீங்கள் ஆஃப் பண்ணுறது, பவர் ஆஃப் பண்ணுறது, ஆர் ஹால்ட் மோடு கொண்டு வரீங்க, ஷட் டவுன் பண்ணுறீங்க அப்படின்னா தென் ரன் லெவல் 0 தான் நம்ம ட்ரிகர் பண்ணுவோம். init 0 அப்படின்ற கமாண்ட் கொடுத்தா நம்ம அதை ட்ரிகர் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம டார்கெட்ஸில் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பவர் ஆஃப் டாட் டார்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து /etc/init டேப்ல இருக்கும். எந்த ரன் லெவலில் வந்து உங்கள் சிஸ்டம் வந்து டிஃபால்ட்டாக வரணும், சிஸ்டம் ஸ்டார்ட் ஆன உடனே சிங்கிள் யூசர் மோடுக்குள்ளே போகணுமா, இல்லை மல்டி யூசர் மோடுக்குள்ளே போகணுமா, இல்லை கிராஃபிக்கல் மோடுக்குள்ளே போகணுமா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுறதே வந்து இந்த init ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய சிஸ்டம் வந்து எந்த ரன் லெவல்ல இருக்கு அப்படின்றத நம்ம வந்து குயிக்கா செக் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிவ் அ கமாண்ட் கால் ரன் லெவல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம கரண்டா வந்து என்ன ரன் லெவல்ல இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். இது வந்து ப்ரீவியஸா இருந்த ரன் லெவல். அதே மாதிரி இப்ப who-r கமாண்ட் கொடுத்தா கூட உங்களால வந்து எந்த ரன் லெவல்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ரன் லெவல் 5 கரண்டா இருக்கு, ப்ரீவியஸா வந்து ரன் லெவல் 3ல இருந்தது அப்படின்றது இங்க பார்க்க முடியும். ஸோ இதை எப்படி நம்ம ஸ்விட்ச் பண்ணலாம், எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு init வெறும் init கொடுத்தாலே போதும். ஆல்ரெடி நான் வந்து ரூட் யூசரா தான் இருக்கேன். இப்போ கரண்டா வந்து 5ல இருக்கு அப்படின்னா அதை நான் 3க்கு மாற்றணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் சே 4 ஆர் இப்போ வந்து நான் who-r கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் சே ரன் லெவல் 3க்கு ஜஸ்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுவே நான் init 3 கொடுக்குறேன் அப்படின்னா it will get converted. இப்போ நான் ரன் லெவல் கமாண்ட் கொடுத்தேன் அப்படின்னா it will show that it is currently in ரன் லெவல் 3ல இருக்கு அப்படின்றத நம்மளால இங்க பார்க்க முடியும். இங்க முன்னாடி வந்து ரன் லெவல் 5ல இருந்தது, இப்போ ரன் லெவல் 3க்கு வந்து மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ரன் லெவல்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இது பெர்மனண்டா எப்படி ஸ்விட்ச் பண்றது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ETC உடைய rc.d-க்குள்ள போயிட்டு நம்ம அதை லிங்க் பண்ணணும், இல்லை வந்து அந்த சிஸ்டம் சிடிஎல் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம பெர்மனண்டா அதை நம்ம செட் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலா ரன் லெவல் 1 init 1 கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் கெட் இன்டு சிங்கிள் யூசர் மோட். சிங்கிள் யூசர் மோட் வந்து ஜென்ரலா வந்து ரெஸ்கியூ மோட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல சில பேர் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் மோட்னே சொல்லுவாங்க. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் மோட் அப்படின்னா இப்போ ஒரு சிஸ்டம் வந்து நமக்கு பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டோம், அதை ரெக்கவர் பண்ணணும், இல்ல வந்து சிஸ்டம்ல ஏதோ கரப்ஷன் ஆயிடுச்சு, ரெஸ்கியூ பண்ணணும், மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா தென் ரன் லெவல் 1 தான் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ரன் லெவல் 1 வந்து we call it as single user mode அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து they call it as system admin mode or sysadmin மோட்னே கூட சொல்லுவாங்க. ஏன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப தேவையான மோட். இது சில பேர் they call it as rescue mode, ஏன்னா நிறைய ரெக்கவரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றதால அது ரெக்கவரி மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் எல்ஸ் நிறைய மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து அதுல பண்றதால we call it as மெயின்டெனன்ஸ் மோட், மேனேஜ்மெண்ட் மோட் அப்படின்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல வந்து சொல்லுவாங்க. இதுல வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லா ப்ராசஸஸும் இதுல வந்து ரன் ஆகாது. ஸோ சிஸ்டம்க்கு தேவையான கர்னலுக்கு தேவையான சப்செட் ஆஃப் ப்ராசஸஸ் தான் வந்து இதுல வந்து பை டிஃபால்ட்டா ரன் ஆகும். அதே மாதிரி எல்லா ஃபைல் சிஸ்டம்ஸும் வந்து இதுல வந்து மவுண்டடா இருக்கும். ஸோ ஃபைல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மவுண்டடா இருக்கும், பட் சப்செட் ஆஃப் கர்னல் ப்ராசஸஸ் மட்டும்தான் இதுல உங்களுக்கு வில் பி ரன்னிங். ஸோ தட் வந்து நம்ம ஈஸியாக வந்து விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணுறது, நம்ம அப்ளிகேஷன் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து ஏதாவது ரெக்கவர் பண்ணணும், ஏதாவது நம்ம ரோல் பேக் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெஸ்கியூ மோட் வந்து இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் மோட் வந்து மல்டி யூசர் மோட் வித்தவுட் நெட்வொர்க்கிங். இப்போ நம்ம சிஸ்டம் வந்து நெட்வொர்க்கில் எதுவும் கனெக்ட் ஆகக்கூடாது, நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம்லாம் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண தேவையில்லை, பட் லோக்கலாக ஏதோ சில இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா தென் init 2 கொடுத்தீங்க அப்படின்னா மல்டி யூசர் மோட் வித்தவுட் நெட்வொர்க்கிங் வந்து நம்மளால போக முடியும். ஸோ இந்த மோட் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய சிஸ்டம் வந்து ஏதோ வைரஸ் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு, அதை நான் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணாம நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா தென் ஐ திங்க் திஸ் மோட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் மோட். ரன் லெவல் 2 அப்படின்ற மோடை யூஸ் பண்ணி நீங்க இந்த வித்தவுட் என்எஃப்எஸ் வித்தவுட் நெட்வொர்க்கிங் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நெட்வொர்க்கிங்கோட வேணும், எனக்கு ஐ வாண்ட் டு கோ வித் நார்மல் மோட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ரன் லெவல் வேணும் அப்படின்னா வித்தவுட் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் போறதுக்கு நம்ம ரன் லெவல் 3 வந்து நம்ம போகலாம். ஸோ இது வந்து மல்டி யூசர் டாட் டார்கெட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறஸ் அடுத்த மோட் வந்து இது கஸ்டமைசபிள் மோட். யூசர் வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி ரன் லெவல்ஸ் வந்து இதில் டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யூசர் டிஃபைனபிள் சிஸ்டம் ஸ்டேட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் மோட் வந்து மல்டி யூசர் மோட் வித் நெட்வொர்க்கிங் அண்ட் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், GUI அதில் வந்துடும். மோஸ்ட்டாக வந்து டெஸ்க்டாப்ஸ்லாம் வந்து இந்த ரன் லெவல் 5 யூஸ் பண்ணுவாங்க. வேறஸ் வந்து
சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லலாம் வந்து ரன் லெவல் 3 தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரன் லெவல் 5 எப்படி இருக்கும், எப்படி இந்த கிராஃபிக்கல் டார்கெட் வந்து நம்ம செக் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து குயிக்காக மேபி ஐ வில் ஷோ யூ. ஸோ அப்ளிகேஷன்ஸில் போயிட்டு லெட் மீ ஆக்சஸ் த டெர்மினல் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன மாதிரியான கமாண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, அதே ரன் லெவல் கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன கரண்ட் ரன் லெவலில் இருக்குது, கிராஃபிக்கல் லெவலில் வந்து அதாவது ரன் லெவல் 5ல இருக்குன்றது இங்கே காமிச்சிட்டாங்க. ஸோ ஹூ -r கொடுத்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு ரன் லெவல் ப்ராப்பராக காமிக்கும். ரன் லெவல் 5ல இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ஸ்விட்ச். அதே மாதிரி அந்த இனிட் கமாண்ட் சொன்னோம் இல்லைங்களா, இனிட் அப்படின்ற இதில் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் கமாண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து ஹெல்ப் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா init 0 வந்து பவர் ஆஃப் பண்ணும் சிஸ்டம், init 6 வந்து சிஸ்டம் ரீபூட் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து ரன் லெவல்ஸ் சொல்லுவாங்க 2 3 4 5. அதுலேயே வந்து சிங்கிள் யூசர் மோடுக்கு போனோம் அப்படின்னா init 1 ஆர் init ஸ்மால் எஸ் ஆர் கேபிட்டல் எஸ் கொடுத்தாலுமே உங்களுக்கு அந்த சிங்கிள் யூசர் மோட் ஆர் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிடும். ரெஸ்கியூ ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம இதில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். தென் init q கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேமன்லாம் குவிட் ஆகிட்டு உங்களுக்கு ரீலோட் ஆக ஆரம்பிக்கும். ரீ எக்ஸிக்யூட் பண்ணனால உங்களுக்கு வந்து யூஐ யூஸ் பண்ணலாம். இது இனிட்டை தாண்டி இனிட் கூட வந்து யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் காம்பினேஷன்ஸ் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சது. ஸோ கரண்ட்டாக என்னுடைய சிஸ்டம் வந்து என்ன கரண்ட் டிஃபால்ட் இனிட் லெவலில் இருக்குது ஆர் சிஸ்டம் சிடிஎல் கெட் ஐஃபன் டிஃபால்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஃபிக்கல் டார்கெட்டில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். இதுதான் நம்ம வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து நம்மளுடைய பிபிடியில் கிராஃபிக்கல் டார்கெட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காது. ஸோ இதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும், இப்போ டிஃபால்ட் ஆப்ஷனை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் யூஸ் த கமாண்ட் கால் சிஸ்டம் சிடிஎல் செட் ஐஃபன் டிஃபால்ட். இதுவே நான் வந்து மல்டி யூசர் டார்கெட்டுக்கு மாற்றணும், எனக்கு நெக்ஸ்ட் டைம் நான் மிஷின் பூட் பண்ணும்போது ஐ வாண்ட் ஹேவ் மல்டி யூசர் டார்கெட்டுக்கு நான் கொண்டு போனோம் அப்படின்னா ஐ கேன் ஆல்சோ சேஞ்ச் இட். ஸோ இது வந்து இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பாலிக் லிங்க் வந்து டிஃபால்ட் டார்கெட் வந்து இப்போ முன்னாடி வந்து கிராஃபிக்கல் டாட் டார்கெட்டாக இருந்தது, அது இப்போ மல்டி யூசர் டாட் டார்கெட்டாக உங்களுக்கு மாறிடுச்சு. ஸோ இதுவே நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சாஃப்ட் லிங்க் மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ எல்என் அப்படின்றது வந்து லிங்க் கமாண்ட். இதுல வந்து நான் சாஃப்ட் லிங்க் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ வித் சாஃப்ட் லிங்க். இப்போ கரண்ட்டாக வந்து டிஃபால்ட் டார்கெட் வந்து எனக்கு இந்த மல்டி யூசர் டார்கெட்டுக்கு பதிலாக எனக்கு கிராஃபிக்கல் டார்கெட்டாக மாற்றணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் காப்பி இட் அண்ட் தென் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு மல்டி யூசர் மோட் வேணாம், எனக்கு நெக்ஸ்ட் ரீபூட் ஆகும்போது எனக்கு டிஃபால்ட் டார்கெட் வந்து கிராஃபிக்கல் டார்கெட்டாக இருக்கணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் இட் டு கிராஃபிக்கல் டார்கெட். தென் வந்து எது கூட லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிஃபால்ட் டார்கெட்டை தான் நம்ம கிராஃபிக்கல் டார்கெட் கூட லிங்க் பண்ண போகிறோம். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம we can change the default target to graphical target இப்படி கூட நம்மளால பார்க்க முடியும். ஸோ இப்போ போயிட்டு நம்ம சிஸ்டம் சிடிஎல் கெட் டிஃபால்ட் கொடுத்தோம் அப்படின்னா அகெயின் இட் வில் சேஞ்ச் டு உங்களுக்கு கிராஃபிக்கல் டார்கெட்டுக்கே மாறிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட் டு மல்டி யூசர் மோட் அந்த வித் நெட்ஒர்க்கிங் init 3க்கு மாற்றினாலும் நம்ம மாற்றலாம். டேரெக்டாக நீங்கள் init 3 கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து டெம்பரரியாக மாறும். இந்த மாதிரி நீங்கள் பெர்மனெண்ட்டாக மாற்றினாலும் மாற்றலாம். ஸோ உங்களுடைய சிஸ்டமில் வந்து என்னென்ன இது நம்ம வந்து init அப்படின்றது வந்து பேரண்ட் ப்ராசஸ்ன்னு சொன்னோம். இப்போ இந்த மிஷினில் என்னென்ன சர்வீசஸ்லாம் ரன் ஆகுது, என்னென்ன நெட்ஒர்க்கிங் ரிலேட்டட் ஸ்டஃப்லாம் எந்தெந்த ரன் லெவலில் எப்படி இருக்குன்றது இங்கே பார்க்க முடியும். ஸோ 0 ரன் லெவலில் வந்து இதெல்லாம் ஆஃபில் இருக்குது. வேற ஒரு ரன் லெவல் 1லையுமே இது ஆஃபில் இருக்குது. நெட்ஒர்க் வந்து ரன் லெவல் 2 ரன் லெவல் 3லலாம் ஆனில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் நம்ம மாற்றுறதுக்கு வந்து யூ கேன் யூஸ் த செக் கான்ஃபிக் கமாண்ட் ஆர் அப்டேட் -rc-rc.d அப்படின்ற மாதிரி உபுண்டுல அந்த கமாண்ட் யூஸ் பண்ண முடியும். ஸோ உபுண்டுல வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏன்னா வந்து அவங்க அப்ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி init ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சிஸ்டம் சிடிஎல் லிஸ்ட் டிபெண்டன்சிஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன சர்வீசஸ் வந்து இப்போ கரண்டாக யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்கு, நம்மளுடைய பேரண்ட் ப்ராசஸ் கீழே என்னென்ன சர்வீசஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் இங்கே பார்க்க முடியும். ஸோ ஸ்கெடியூல் டாஸ்க், தென் நமக்கு டைம் நெட்வொர்க் டைம் ப்ரோட்டோகால், மற்ற விஷயங்கள்லாம் இங்கே ரன் ஆகுது. இதை நீங்கள் வந்து இன்னொரு மாதிரி நம்ம செக் பண்ணலாம். சர்வீஸ் ஸ்டேட்டஸ் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களால் சர்வீஸோடைய என்னென்ன டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் கரண்டாக இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க முடியும். அந்த ஸ்பேஸ் ஓகே. கரண்ட்டாக வந்து என்னென்ன சர்வீசஸ் அப்படின்றது இங்கே பார்க்க முடியுது. இதுவே நீங்கள் இதில் உபுண்டுல கொடுத்தீங்க அப்படின்னா ஐ திங்க் இட் வில் பி மச் ஈஸியர். யா
ஸோ என்னென்ன சர்வீசஸ்லாம் ஆக்டிவாக இருக்குது ஸ்டார்டடில் இருக்குது அப்படின்றது இங்கே நம்மளால் பார்க்க முடியுது சர்வீஸ் ஸ்டேட்டஸ் ஆல் வந்து கொடுத்ததால. ஸோ இதெல்லாம் வந்து ப்ளஸ் காமிக்குது, இதெல்லாம் மைனஸ் ஸ்டார்டடில் இருக்குது ஸ்டாப்பில் இருக்குது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி நம்ம ரன் லெவல்ஸை செக் பண்ணுறது செட் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். ஐ திங்க் உபுந்துல கூட நம்ம systemctl கமாண்ட் யூஸ் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். எஸ், இங்கேயுமே வந்து கிராஃபிக்கல் டார்கெட்டில் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் செட் டிஃபால்ட் மாற்றலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது systemctl. நம்ம இப்போ ரன்னிங் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே நான் இதை மாற்றணும், இதை வந்து மல்டி யூசருக்கு மாற்றணும் அப்படின்னா ஐசோலேட் பண்ணி கூட நம்ம we can update it. ஸோ இந்த மாதிரி ஐசோலேட் கமாண்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து நமக்கு ஆக்சுவல் இதில் போயிட்டு சேவ் ஆகாது, பட் உங்களுக்கு டெம்பரரியாக வந்து இட் வில் அப்டேட் த சிஸ்டம் டேமன். ஓகே, என்ன டார்கெட்டில் இருக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரன் லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். இந்த சிஸ்டம் 5 சிஸ்டம் சிஸ்வி இனிட்ல வந்து இந்த ரன் லெவல்ஸ் வந்து 0 to 6 மொத்தம் 7 ரன் லெவல்ஸ் சொல்லுவாங்க. அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டார்கெட் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இனிட் 6 கொடுத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ ரீபூட் ஆகிடும். ஸோ அது கூட நீங்கள் இங்கே செக் பண்ணி பாருங்கள். யூ கேன் give it init 6 கொடுத்தீங்க அப்படின்னா மெஷின் வில் கெட் ரீபூட்டட். இங்கே டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுவே நான் வந்து இங்கே ரன் லெவல் மாற்றணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் இட் டு init 3 கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு மல்டி யூசர் வித் கிராஃபிக்கல் இல்லாமல் உங்களுக்கு நார்மல் மல்டி யூசர் நெட்வொர்க்கிங் மோடோட உங்களுக்கு ஸ்விட்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூ கேன் சேஞ்ச் இட், யூ கேன் switch between different run levels. ஓகே, ஸோ அதுதான் நம்ம init கமாண்ட் கூட யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதுவே நம்ம வந்து இன்னொரு கமாண்டும் இருக்கு. ஆக்சுவலாக வந்து டெல் init அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ டெல் init கமாண்டும் உங்களுக்கு வேணா ரன் பண்ணி காமிக்கிறேன். லெட் மீ எக்ஸிட். ஸோ இந்த சிஸ்டம் ரீபூட் ஆகிட்டு வரட்டும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டெல் init கமாண்ட் கூட உங்களுக்கு ஐ வில் show you how it works. So restart ஆகிட்டு வந்துருச்சு இந்த சிஸ்டம். I will log in and show you that. So let me clear the screen. So tell init அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ அதை கூட யூட்டிலைஸ் பண்ணி நீங்க init ப்ராசஸை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதிலே கூட உங்களுக்கு யூ கேன் கண்ட்ரோல் த init daemon. அதே தான் கிட்டத்தட்ட நம்ம சேம் விஷயம் தான். டெல் initனு ஒரு கமாண்ட் இருக்கு, initனு ஒரு கமாண்ட் இருக்கு. யூ கேன் யூஸ் either of them. ஸோ init ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் /init டேப்ல வந்து உங்களுக்கு என்ன டிஃபால்ட் ரன் லெவல் அப்படின்றது வந்து பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் அது செட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அதெல்லாம் நம்ம செட் பண்ணுறது இல்லை. இப்போ அந்த ஃபைலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்காது. வேற இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு see it in CentOSல வந்து அந்த ஃபைலை வந்து பார்க்க முடியும். மேபி ஐ வில் ஷோ யூ how it looks like. Okay, so I will show the init tab வந்து அந்த ஃபைல் எப்படி இருக்கும்ட்டு. பட் அது இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருந்தது அப்படின்னா அதில் கிளியராக சொல்லிடுவாங்க இந்த init tab அப்படின்றது வந்து இட் ஹஸ் காட் டிப்ரிகேட்டட். அதனால நீங்கள் /etc/rc.d குள்ள போயிட்டு அந்த அப்டேட்ஸ் அந்த விஷயங்கள்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ ரன் லெவல்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரன் லெவல் அப்படின்றது உங்கள் சிஸ்டமுடைய ஆப்ரேட்டிங் ஸ்டேட்டை தான் வந்து ரன் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து உங்கள் சிஸ்டமில் என்னென்ன டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் ரன் ஆகணும், என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும், என்னென்ன ப்ராசஸஸ் ரன் ஆகணும் அப்படின்ற எபிலிட்டிஸ்லாம் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் அப் ஆனதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டம் வந்து என்னென்ன ஆப்ரேட்டிங் ஸ்டேட்டில் இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து ரன் லெவல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கிறத பொறுத்து வாட் எவர் வி ஆர் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணுறோமோ பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து இட் ஹேஸ் டு பி ப்ரீ டிஃபைண்டாக நம்ம அதில் செட் பண்ணியிருக்கணும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து சில இந்த கீ லெட்டரோட இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம வந்து இஃப் இட் ஸ்டார்டிங் வித் எஸ் அப்படின்னா சிஸ்டம் ஸ்டார்ட் அப் அப்பயே வந்து இந்த சர்வீசஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அந்த /etc/rc.d குள்ள போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எஸ் இருக்கு அப்படின்னா சிஸ்டம் இந்த ப்ரோக்ராம் வந்து சிஸ்டம் ஸ்டார்ட் அப் அப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கே வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கில்லிங் எனி ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஸ்டாப்பிங் எனி ப்ரோக்ராம்ஸ். ஸோ நமக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே போயிட்டு உங்களுக்கு அந்த init tab பற்றி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். ஸோ தட் யூ வில் கெட் சம் ஐடியா. தென் மற்ற விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஸ்பெஷலி வந்து அந்த sysv initக்கும் system dக்கும் வந்து என்ன மெயின் டிஃபரன்ஸ், எதனால வந்து அது தேவைப்பட்டுச்சு, என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் வந்து system dல கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம்.
ஸோ இப்போ இந்த இதில் போயிட்டு ஐ வில் குவிக்லி ஷோ யூ திஸ். இதில் போனீங்க அப்படின்னா cat/etc/init tab. இது CentOSலாம் இந்த ஃபைல் இன்னுமே இருக்கும். வேற புது ஓஎஸ்லலாம் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த ஃபைலே வந்து இருக்காது. ஸோ அவங்க கிளியராக அங்கே சொல்லிடுறாங்க பாருங்க. ஸோ இது வந்து init tabன்றது நோ லாங்கர் யூஸ்ட் இன் சிஸ்டம் டி. sysv init அந்த சிஸ்டம் 5 யூனிட்ல வந்து இந்த ஃபைலில் தான் நம்ம செட் பண்ணுவோம். என்ன வந்து டிஃபால்ட்டாக என்ன ரன் லெவல் இருக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது கமெண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ வேறஸ் வந்து பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லலாம் இதை வந்து அன்கமெண்ட் பண்ணிட்டு இதில் தான் நம்ம செட் பண்ணுவாங்க. எது டிஃபால்ட் ரன் லெவல் நம்ம சிஸ்டம் சிடிஎல் கமாண்ட் வச்சு பண்ண மாட்டோம். இன்ஸ்டெட் இங்கே init tabல தான் வந்து எடிட் பண்ணுவோம். ஸோ இதுவே இன்னொன்று இருக்கு பாருங்க. டார்கெட்லேயே வந்து கண்ட்ரோல் ஆல் டெலிட் நம்ம சிஸ்டம்ல கொடுத்தோம் அப்படின்னா அது எந்த ஹேண்டில் போயிட்டு நம்ம ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது எல்லாமே வந்து யூசர் லிப் சிஸ்டம் டிக்குள்ள தான் இந்த விஷயங்கள் இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கிற டார்கெட்ஸ் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கும். மேபி ஐ வில் ஷோ யூ தட். பேஸ் பண்ணிட்டு இதுல என்னென்ன டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ இவ்வளோ டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸ் இருக்கு. அதுல நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றது வந்து கண்ட்ரோல் ஆல் டெல் அண்ட் தென் ரீஸ்டார்ட் பண்றது, ஷட் டவுன் பண்ற டார்கெட், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸ் இருக்கு. பட் அதுல நம்ம பார்க்குற டார்கெட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான டார்கெட்ஸ். இது எல்லாமே வந்து பேரண்ட் ப்ராசஸ் இனிட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய சர்வீசஸ் அண்ட் ஸ்டஃப். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம /etc/rc டாட் இதுக்குள்ள வந்து ரன் லெவல் 0ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு போய் பார்க்கலாம். இனிட் டிக்குள்ளேயும் நம்ம போய் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஸோ இதில் 2 விஷயங்கள் தான் இருக்கு. ஓகே ஃபைன். இது ரெண்டும் வந்து நெட்வொர்க் கன்சோல் நெட்வொர்க் அது பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறது தான். ஸோ வேறஸ் வந்து நம்ம ரன் லெவல் rc5.dல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ நெட்வொர்க் கன்சோல் init.dக்குள்ள என்னென்ன ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய இந்த சிஸ்டம் செக் கான்ஃபிக் கொடுத்தப்ப 2 சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிருந்தது இல்லைங்களா, அந்த 2 சர்வீஸ் தான் இங்கே உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இடிசிக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் ரன் லெவல்ஸ் எல்லாமே இங்கே பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய இனிட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ இந்த ரன் லெவல்லே வந்து சிஸ்டம் டின்னு ஒன்று சொன்னோம், டார்கெட்னு சொன்னோம். ஸோ இந்த சிஸ்டம் டியில் வந்து என்னென்ன ட்ராபேக்ஸ் இருந்தது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னு பழைய அந்த சிஸ்வி யூனிட்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது என்ன விஷயங்களை வச்சு நம்ம சிஸ்டம் டியை வச்சு ஓவர் கம் பண்ணாங்க. சிஸ்டம் டின்றது இப்போ லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் டேமன், அதோடைய ஷார்ட் ஃபார்மை தான் நம்ம சிஸ்டம் டி அப்படின்னு சொல்றோம். சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் டேமன், டி ஃபார் டேமன் சர்வீஸ். விண்டோஸில் வந்து சர்வீஸ்னு சொல்லுவோம், இங்கே வந்து லினக்ஸில் வந்து டேமன் சொல்லுவாங்க. ஸோ யூனிக்ஸோட கன்வென்ஷன் தான் அது, டி ஃபார் டேமன். அது எல்லா யூனிக்ஸில் வந்து அட் த எண்டில் வந்து டிடின்னு முடியறதால இங்கேயுமே வந்து யூ வில் ஹேவ் திஸ் டி டேமன் ஸோ தட் யூ கேன் ஈஸிலி ரெக்கக்னைஸ். பட் இந்த சிஸ்டம் டேமனை பொறுத்த வரைக்கும் இது வந்து பொசிக்ஸ் கம்ப்ளைண்ட்டாக இல்லை பொசிக்ஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் நாட் பொசிக்ஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ அது ஒரு சின்ன ட்ராபேக் இருக்கு. பட் மற்றபடி வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. இட் இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வெரி குட் டிசைன், ரொம்ப குயிக்காக வந்து பூட் ஆகும், நிறைய பேரல் ப்ராசஸிங் வந்து பண்ண முடியும் சிஸ்டம் டியில், ஏபிஐ வந்து பெட்டராக இருக்கும், நிறைய ஆப்ஷனல் காம்பனன்ட்ஸ்லாம் நீங்கள் வேணுன்றது வேணான்றதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம், அதே மாதிரி மெமரி யூசேஜ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ சிஸ்டம் டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஜாப் ஸ்கெடியூலிங் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும், ஈவெண்ட் லாகிங்லாம் வந்து நல்ல பெட்டராக இருக்குது, லாக்ஸ் வந்து பைனரி ஃபைலாக உங்களுக்கு ஸ்டோர் ஆகும், ஈஸியாக நம்ம வந்து ப்ராசஸ்லாம் ட்ராக் பண்ணலாம், யூசர் லாகின் பண்ணுறது வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். இட் ஹஸ் காட் வெரி குட் இன்டெகிரேஷன் வித் அந்த ஜீனோம்னு ஒரு டெஸ்க்டாப் இருக்கு. ஸோ அந்த ஜீனோம் கூட இன்டர்ஆப்பரபிலிட்டி ஆர் இன்டெகிரேஷன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து மேபி ஒரு டாப் 10 பாயிண்ட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா சிஸ்டம் வி இனிட்டோட சிஸ்டம் டியில் வந்து இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னா இந்த பூட் ப்ராசஸஸ் இஸ் வெரி சிம்பிளர், அதுதான் எல்லாருக்கும் தேவை. அதே மாதிரி பேரலல் ப்ராசஸிங் வந்து உங்களுக்கு
பண்ண முடியும் கன்கரண்ட் ப்ராசஸிங். ஸோ சிஸ்வி இனிட் வந்து இட் இஸ் மோர் சீரியல். ஓகே, அதில் வந்து ஒரு ப்ராசஸ் ஒரு சர்வீஸ்க்கு அடுத்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகாது எல்லாமே சீரியலாக தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அங்கேயே வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். ஸோ இட் இஸ் கிளீன், இட் இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் தென் ரொம்ப எஃபிஷியண்டான ஒரு டிசைன் இது இந்த பர்டிகுலர் சிஸ்டம் டி. ஸோ இன்னும் ஒரு மெயின் கம்பேரிஷன் டேபிளே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இட் ஹஸ் காட் பெட்டர் ஏபிஐ, பெட்டர் இன்டெகிரேஷன் வித் டெஸ்க்டாப்ஸ் லைக் ஜீனோம் மாதிரி டெஸ்க்டாப்ஸ்லாம் யூ கேன் இன்டெகிரேட் இட் வெரி வெல். அண்ட் தென் மெமரியும் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. இட் ஹஸ் காட் நீட்ஸ் வெரி லெஸ் மெமரி ஃபுட் பிரிண்ட். அண்ட் தென் இட் இஸ் வெரி சிம்பிள். அண்ட் தென் உங்களுக்கு ஈவெண்ட் லாகிங் வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக பண்ண முடியும். அகெயின் ஜேர்னல் டி யூஸ் பண்ணி தான் வந்து ஈவெண்ட் லாகிங் இங்கே பண்ணுவாங்க. தென் ஜாப் ஸ்கெடியூலிங்கு நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஈவன் கேலண்டர் டைமிங்னு ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஷெல் ஸ்கிரிப்டிங்க்லாம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த சிஸ்டம் டி அப்படின்றது. ஸோ ஈஸியாக நீங்கள் ப்ராசஸ் ட்ராக் பண்ணுறது, சி குரூப்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக நம்ம பண்ண முடியும். ப்ராசஸ் ஐடியா வச்சு பண்ணணும்னு கிடையாது, ஈவன் சி குரூப் வச்சு பண்ணலாம். யூசர் லாகின்னும் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி மச் ஃபாஸ்டர். ஓகே, ஸோ இதுதான் மெயின் டாப் 10 ரீசன்ஸ் கேட்டிங்க அப்படின்னா சிஸ்டம் டி கண்டுபிடிச்சதுக்கு கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த சீரியல் ப்ராசஸிங்லேருந்து பேரலல் ப்ராசஸிங்கை வந்து பண்ண வைக்கணும், கன்கரண்டாக நிறைய ஆக்டிவிட்டீஸை பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். பட் இந்த சிஸ்டம் டி வந்து இட் இஸ் நாட் POSIX ஸ்டாண்டர்ட் கம்ப்ளையன்ட். ஸோ ஜென்ரலாக யூனிக்ஸ் உடைய கம்பேட்டபிலிட்டி சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த கம்பேட்டபிலிட்டி சேலஞ்ச் இருந்தாலுமே நிறைய பேர் அதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து நம்ம we have started utilizing it. Okay, so coming to the slide deck. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் வந்து சிஸ்டம் டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபெடரால யூஸ் பண்ணுறாங்க, ஆர்ச் லினக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ரெட் ஹேட், CentOS, டெபியன், ஜென்டு, ஓப்பன் சூஸே, ஸ்லாக்ல வந்து யூஸ் பண்ணல ஆக்சுவலாக. ஸோ ஸ்லாக்ல வந்து வேற ஒரு இது அடாப்ட் பண்ணியிருக்காங்க. உபுந்துலேயே வந்து யூஸ் பண்ணலாம், பட் பை டிஃபால்ட் அது வராது. உபுந்துல பை டிஃபால்ட்டாக வந்து அப்ஸ்டாட்னு ஒன்று இருக்குது. அப்ஸ்டாட் தான் வந்து அதில் டிஃபால்ட்டாக வரும். அப்ஸ்டீம்னும் வந்து நீங்கள் அதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாட் தான் பை டிஃபால்ட்டாக வரும், இது அப்ஸ்டீமாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இனிட்டுக்கும் சிஸ்டம் டிக்கும் உள்ள கம்பேரிசன் வந்து இங்கே பார்க்குறோம். ஸோ இனிட்ல வந்து எந்த அளவுக்கு வந்து விஷயங்கள் வந்து நிறைய நோ இருக்கு பாருங்க. ஸோ கோட்டா மேனேஜ்மெண்ட், டிவைஸ் டிபெண்டன்சி கான்ஃபிகரேஷன், ஸ்வாப் மேனேஜ்மெண்ட், SC-Linuxே அதில் இன்டிகிரேட் பண்ண முடியாது, என்கிரிப்ஷன் பண்ண முடியாது. ஸோ சிஸ்டம் டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க வெப் ப்ரௌஸ் லாகிங்ல ஆரம்பிச்சு வெர்ஷன் கண்ட்ரோல் பண்றதுல இருந்து இன்டராக்டிவா பூட் பண்றது, தென் சிஸ்வியோடைய கம்பேட்டபிலிட்டி, GUI ஆப்ஷன், சைல்ட் ப்ராசஸ் எல்லாமே லிஸ்ட் பண்றது, இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதுல வந்து ரொம்ப லிமிட்டடான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்றது, போர்ட்டபிலிட்டி ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து லேட்டஸ்ட் சிஸ்டம் டிக்கு போறதுக்கான எக்ஸ்டென்ஷன் ஆர் அப்கிரேட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இதுல கொடுத்துருக்காங்க. மற்றபடி எவ்வளோ விஷயங்கள் வந்து இதுல அன்சப்போர்ட்டடா இருக்கு பாருங்க. ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் த குட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சிஸ்டம் டி. நான் எக்ஸல் ஷீட்ல கொடுத்ததை தாண்டி இவ்வளோ அடிஷ்னல் விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு வந்து ப்ராசஸஸ்லாம் வந்து இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கில் அட் த டைம் ஆஃப் லாக் அவுட். ஸ்வாப் மேனேஜ்மெண்ட்டும் பெட்டரா இருக்கும், ஃபயர்வால் ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்கிரிப்ஷன் இருக்கு, கோட்டா மேனேஜ்மெண்ட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ சிஸ்டம் டி யூஸ் பண்றது வந்து இட் இஸ் மச் யூஸ்ஃபுல் அண்ட் இட் இஸ் பெட்டர். ஸோ மோஸ்ட்டாக இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் டி தான் யூஸ் பண்ணுவீங்க. சிஸ்டம் டி யூஸ் பண்ணாலே என்ன வரும், அதில் டார்கெட்ஸ் வரும், ரன் லெவல் வராது. சிஸ்டம் டியை பொறுத்த வரைக்கும் டார்கெட், சிஸ்டம் 5 யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரன் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம சிஸ்டமோடைய பூட்டிங் ப்ராசஸ் அப்போ முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய 2 விஷயங்கள், சிஸ்டம் டி அண்ட் டார்கெட்ஸ் அலாங் வித் இனிட். ஸோ அதுதான் நம்ம இந்த செஷனில் பார்த்தோம். ஸோ அப்கமிங் செஷனில் மற்ற விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.